ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். பசுபதி காவேரி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, என்ன காவேரி, நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, இந்த டைமும் நம்மளே ஜெயிச்சிட்டோன்ற மதப்பில் இருக்கியா? நீ நினச்சதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என்னதான் நீ யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி திருட்டு கல்யாணம் பண்ணி நீ ஜெயிச்சிருந்தாலும் உங்கள் அம்மா சாரதா கிட்ட நீ நல்லா மாட்ட போகிற. இதே டைமில் தான் 10 மாதத்துக்கு முன்னாடி நீ கேவலப்பட்டு நின்னதை என் கண்ணால் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். உங்கள் அம்மா உன்னை தலைமொழிகிட்டேன்னு எத்தனையெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ தைரியமாக திருப்பி உன் 3வது தங்கச்சிக்கு திருட்டு கல்யாணம் பண்ணுறேன்னா உன் பேர் காவேரிக்கு பதிலாக திருட்டு கல்யாண ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு மாற்றிக்கலாம்ல. இதெல்லாம் உனக்கே அசிங்கமாக இல்லையா? ஒரு பொண்ணாக இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கொஞ்சம் கூட உடம்பு கூசாமல் இப்படி நீயும் உன் புருஷனும் சேர்ந்து திருட்டு கல்யாணம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களே, அசிங்கமாக இல்லையான்னு கேட்க, எனக்கு என்னையா அசிங்கம்? நான் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். மற்றவங்க சந்தோஷத்துக்காக தானே நான் பண்ணுறேன். நான் எந்த தப்பும் பண்ணிடலையே. இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துறது தாண்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே விஜய் வந்துடுவார். விஜய் கேட்பார், என்னையா நீ இன்னும் இங்கே போகலையா? கல்யாணமே முடிஞ்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்கள்லாம் போயிட்டாங்க. நிவினோட அப்பா அம்மா வந்தவங்களே ஊர் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் நீ ஏன் எங்களையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க? என்ன தான் உனக்கு வேணும்னு கேட்க, இன்னும் ஆட்டம் முடியலையே பாஸ். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் அங்கே நடக்கிற நாடகத்தை எல்லாம் பார்க்கணுமில்ல. இன்னைக்கு காவேரி அம்மா ஒரு பக்கம் தலை முழுகுவாங்க, உங்கள் வீட்டில் ஒரு பக்கம் ஷாக் ஆவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக தானே நான் என் ஊர் பக்கம் போக முடியும். அப்போ தான் நான் போனேன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்போ பாதி ஆட்டத்திலே எனக்கு கிளம்ப சொன்னால் எப்படின்னு சொல்ல, விஜய் அப்போவே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். சீச்சி போயா, உனக்கு வேறு வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தி மற்றவங்களோட கஷ்டத்தில் குளிர் காயறதெல்லாம் ஒரு பொழப்பா? சீச்சி போ, உங்கள்கிட்ட பேசவே எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட பேசுவார். காவேரி, நீ இவர் சொல்கிறதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ உன் தங்கச்சிக்காக தானே இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்க, காவேரி சொல்லுவாங்க, இல்லைங்க, ஏற்கனவே என்னோடய கல்யாணத்துலேருந்தே என் குடும்பம் இன்னும் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும், என் கங்காக்கெல்லாம் கிட்டத்தட்ட போன மாதத்து வரைக்குமே என் கூட சண்டையில் தான் இருந்தா. என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேசவே இல்லை. அப்பா இறந்ததுக்கப்புறம் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினா. இப்போ யமுனாவுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா தப்பும் என் மேலே தான் தெரிஞ்சால் இன்னுமே என் மேலே ஆத்திரப்படுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விஜய், நம்ம கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போய் அங்கே எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம், எவ்வளோலாம் அம்மா அழுதாங்கன்றத ஞாபகம் இருக்கா? இப்போ திரும்பவும் யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேனே, அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அவங்களோட மனநிலை யோசிச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் யமுனாவுக்கு இதை பண்ணுறது தவிர வேறு வழியும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ணுவேனே தெரில விஜய். என் அம்மா என் அக்காவெல்லாம் நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் குமரன் மாமா கொஞ்சம் முன்னேறி வந்துட்டுருக்காரு. எங்கள் குடும்பத்தில் பழைய சந்தோஷம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பா இறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுடும், நிறைய அழுகைங்களையும் நிறைய கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் மேடேறி வந்துட்டுருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல எங்கள் அம்மா ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரில விஜய்ன்னு சொல்ல, விஜய் சொல்லுவார், ஏன் காவேரி இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறேன்? ஃபேமிலின்னு இருந்தால் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். நான் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நான் அதை ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுறேன். சாஃப்டாக நான் ஹேண்டில் பண்ணுறேன். நீ எதுவும் கவலைப்படாத. உன் மேலே எந்த தப்புமே இல்லை காவேரி. நீ உன் ஃபேமிலிக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. உன் ஃபேமிலிக்காக தானே நீ இவ்வளவும் பண்ணியிருக்க. இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? இப்படி நிவினவே உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நினச்சாலே எனக்கே புல்லரிக்குது. இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலிக்காக உன் தங்கச்சிங்களுக்காக ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நீ எல்லாமே பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதனால் உன்னை கண்டிப்பாக யாருமே பேச மாட்டாங்க, யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேன்னு சொல்ல, அது வேறு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்மளோட கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை விட இன்னுமே வருத்தப்படுவாங்க இல்லைங்கன்னு சொல்ல, கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி ஏன்டி இப்போ பேசுகிற அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு, கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றிலாம் இப்போ பேசாத காவேரி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு டக்குன்னு காவேரி சடனாக அவர் ஃபேஸை பார்க்கும்போது அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் காரில் ஏறிடுவாங்க. நிவினையும் யமுனாவையும் காரில் உட்கார வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி போய் நிவின்கிட்ட பேசுவாங்க. நிவின், இந்த உதவியை என் வாழ்நாளில் நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். நான் வாழ்நாள் முழுக்க இந்த உதவிக்காக கைமாறு செய்கிறதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் ஒருத்தரை நான் லவ் பண்ணியிருக்கேன்னு நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சிக்காக நான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு பண்ணிட்டேன். என்ன வச்சு என் தங்கச்சியை பழி வாங்கிறாதீங்க. அவள் கூட சந்தோஷமாக இருங்க. அவள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணேன். என் மனசை கல்லாக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணேன். என்னை தப்பாக நினச்சிடாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க. உடனே நிவின் எதுவுமே பேச மாட்டார். ஏன் நிவின் எதுவுமே பேசாமல் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல,
நிவின் சொல்லுவார், என்னை இப்படி தான் வந்துட்டு பொம்மையாக்கிட்டீங்களே, என்னை ஒரு கல்லாக மாற்றிட்டீங்களே, நான் எதுக்கு பேசணும்? என் காவேரி உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக வந்துட்டு எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டேன், என் லைஃபே வந்துட்டு காலி பண்ணிட்டல, உனக்கு இது சந்தோஷமாக இருக்கான்னு கேட்க காவேரி ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஏன் நிவின் இப்படிலாம் சொல்கிறீங்க? உங்கள் லைஃபே போச்சுன்னு சொல்கிறீங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தயவு செய்து சொல்லாத. உன் தங்கச்சிக்காக சுயநலமாக யோசிச்சு நீ பண்ண விஷயம் இது. என்னை பற்றி ஒரு செகண்ட் நீ யோசிச்சு பார்த்தியா? உன்னை நான் எப்படிலாம் லவ் பண்ணேன்? இன்ன வரைக்கும் வந்துட்டு என் மனசையும் என்னோட உடம்பையும் கல்லாக்கிட்டு நான் ஒரு பொம்மை மாதிரி தான் இங்கே உட்காந்துருக்கேன், ஒரு நடப்பணமாக தான் இங்கே உட்காந்துருக்கேன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். உடனே வந்துட்டு விஜய் வந்ததும் காவேரி வந்துட்டு அழுகையை தொடச்சிட்டு காருக்குள்ளே ஏறிடுவாங்க. உடனே பசுபதி வந்து ராகினிக்கு கால் பண்ணி சொல்லுவார், ராகினி இந்த பாருமா, உங்கள் வீட்டுக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டுருக்காங்க, உடனே நீங்களும் எங்கே இருந்தாலும் கிளம்பி வந்துடுங்க. உன் வெத்து வேட்டு புருஷன் அஜய் இருக்கான்ல, அவனையும் கூட்டிகிட்டு வந்துடு. நான் சொல்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக கேட்டுக்கோ. உன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் கால் பண்ணி உடனே வந்துட்டு அங்கே வர சொல்லு. ஏன்னா வந்துட்டு உன் மாமியாரையும் மாமனாரையும் வந்துட்டு வெளியே அனுப்பி விட்டான்ல உன் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ வந்துட்டு எப்படியும் வந்துட்டு யமுனாவையும் நிவினையும் வந்துட்டு சாரதா ஏற்றுக்க மாட்டாங்க. அது போக அந்த குடிசை வீட்டுக்குள்ளே, அந்த குட்டியோண்டு வீட்டுக்குள்ளே இவங்க குடும்பம் நடத்த வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த விஜய் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீ அதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது, அதுக்கு சம்மதிக்கவே கூடாது. நீ சொன்னா கண்டிப்பாக விஜய் ஏற்றுக்கவே மாட்டான். அதுவே வந்துட்டு சித்தி சொன்னாங்கன்னா, அதாவது உன் மாமியார் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த யமுனாவையும் நிவினையும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அனுமதிக்கவே கூடாது, அப்படியே துரத்தி விடணும். அதுங்க ரெண்டும் போய் நடுத்தெருவில் நிற்கணும். இங்கே இல்லைன்னா வந்துட்டு கொடைக்கானல் போகிறதுக்காக நிவின் பார்ப்பான், அங்கே வந்துட்டு ஜெயா வந்துட்டு விடமாட்டா. அதனால் வந்துட்டு யமுனா வந்துட்டு சீரழியறதுக்கு வந்துட்டு இதுதான் நல்ல வாய்ப்பு. இதெல்லாம் பார்த்து காவேரி வந்துட்டு நல்லா நொந்து போவான். அதனால் இந்த இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடு, கரெக்டாக அவங்க மாமியாரையும் மாமனாரையும் கூட்டிகிட்டு வந்துடு. அவங்க பேசுகிற பேச்சில் வந்துட்டு மிரண்டு ஓடிடணும் அந்த யமுனா. அது போக விஜய்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல செருப்படியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும். அந்த யமுனா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு விட்டுறவே கூடாது. ஏற்கனவே வந்துட்டு காவேரி இங்கே இருந்து என்னை ரொம்பவே வந்துட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கா, என்னை ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, என்னை வச்சு செஞ்சிட்ருக்கா. இதில் வேறு அக்கா தங்கச்சி 2 பேர் வந்தாலுங்கன்னா என்னை ஒரு வழி ஆக்கிடுவாளுங்கப்பா. அதனால் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு பர்மனெண்ட்டாக துரத்தணும். முதல்ல வந்துட்டு இந்த யமுனா உள்ளே விடாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி வந்துட்டு துரத்துறதுக்கு உண்டான எல்லா வழியும் பண்ணணும். இதுக்கு ஒரே வழி என் மாமியாரை உசுப்பேற்றி விட்டு பேச வைக்கிறது மட்டும்தான். ஏன்னா இந்த தாத்தா பாட்டி 2 பேருமே வந்துட்டு பாவம் புண்ணியம்னு பார்த்து இவங்க 2 பேர்த்தையும் உள்ளே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டாக சொன்னம்மா, நீ சொன்ன மாதிரி வந்துட்டு உன் மாமியாரையும் மாமனாரையும் அழைச்சிட்டு வந்துடு, நானும் அங்கே வந்துடுறேன், பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். அது போக அங்கே சாரதா அடிக்கிற கூத்தெல்லாம் வந்துட்டு நான் பார்த்தே ஆகணும். இன்றைக்கி சாரதா, கங்கா, காவேரி, யமுனாலாம் சேர்ந்து என்னென்ன கூத்தடிக்க போகிறாளுங்க, என்னென்ன காமெடி ட்ராமா பண்ண போகிறாளுங்கன்னு நம்ம எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கலாம், அதுலையாவது நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்க விஜய் வந்துட்டு காமெடியாக வந்துட்டு ஜாலியாக்கணும்னு ட்ரை பண்ணுவார். பட் நிவின் முகத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமே இருக்காது. என்ன நிவின், இப்போது ஹாப்பி தானே? யமுனா இப்போ ஹாப்பி தானே? எப்படியோ மாமா சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு கேட்க, யமுனா வந்துட்டு நிவின் முன்னாடியே சொல்லுவார், ஆமாம் மாமா, இது உங்களால் மட்டும்தான் முடிஞ்சது மாமா, கண்டிப்பாக வந்துட்டு இது யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் நிவினை எவ்வளோ லவ் பண்ணுறேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது நீங்கள் மட்டும்தான். எப்படியோ வந்துட்டு நிவினை மனசை மாற்றிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி யமுனா வாய் பேசுவாங்க. என்ன நிவின் நினைப்பார், என் மனசெல்லாம் வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாது, என் மனசு கல்லாகி ரொம்ப நாள் ஆச்சு, என் மனசை மாற்றணும்னு நினைக்காத, உன் மேலே அன்போ பாசமோ வந்துட்டு எனக்கு ஒரு துளி அளவு கூட வராது. அதுவும் உன்னை வந்துட்டு ஒரு பொண்டாட்டியாக நினச்சி பார்க்குற அளவுக்கு நினைக்கவே எனக்கு வந்துட்டு தோணலை அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு நிவின் வருவார். உடனே விஜய் காவேரி கிட்டே கேட்பார், என்ன காவேரி, எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு, அடுத்தது வீட்டுக்கு போய் முக்கியமான விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல காவேரி கேட்பாங்க, என்னென்ன முக்கியமான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்ல உடனே வந்துட்டு யமுனாக்கு புரிஞ்சுட்டு அவங்க லைட்டாக சிரிப்பாங்க. நிவினை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கும் போது நிவின் பயங்கரமாக வந்துட்டு முறைப்பாங்க யமுனாவை பார்த்து. உடனே வந்துட்டு யமுனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், இவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே, இவர் இவ்வளோ ஸ்டபர்னாக இருக்கார், இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். உடனே விஜய் வந்துட்டு யமுனா வந்துட்டு உம்முன்னு பார்த்ததும் விஜய் சொல்லுவார், எல்லாம் பார்த்துக்கலாம் விடு யமுனா, எல்லாம் சரியாயிடும், ஒரு 2-3 நாளில் வந்துட்டு எல்லாமே சரியாயிடும், நிவினை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக யமுனா கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் காவேரிக்கிட்டேயும் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் வந்துட்டு நல்லா இருப்பாங்க பாரு, சந்தோஷமாக வாழுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. யமுனாவை பற்றியும் தெரியும், நிவினை பற்றியும் நல்லாவே தெரியும், 2 பேருமே நல்ல மனசுக்காரங்க, இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க காவேரி, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, சரிங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு கேட்க, இவ வேற ஒருத்தி, நம்ம பேசுகிறது எதுவுமே புரியாத மாதிரி, நம்ம பண்ணுறது எதுவுமே புரியாத மாதிரியே நடிப்பாள்,
ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறா போகிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் நைட்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது இவளுக்கு தெரியாதா என்ன? ரொம்ப ஆக்ட் பண்ணுறாங்க, ஆயிலேருந்து எல்லாமே வரணும்னு பார்க்குறா போல இருக்குது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் வீட்டுக்கு போனது சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரோடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. பின்னாடி வந்துட்டு பசுபதி வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரியாது. பசுபதி பார்த்துட்டாங்கன்னா வந்துட்டு இன்னுமே இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. பசுபதி வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, சாரதா வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தில் வந்துட்டு அடுத்தது அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரணுங்கிறக்காக தான். உடனே காரை விட்டு இறங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு இவங்க காரை விட்டு இறங்கினதுமே வந்துட்டு தாத்தா பாட்டி தான் முதல்ல பார்ப்பாங்க. தாத்தா பாட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விஜயோட சித்தியும் சித்தப்பாவும் நின்றுட்டுருப்பாங்க. அதாவது அஜயோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுவாங்க. கரெக்டாக பின்னாடியே வந்துட்டு ராகினியும் நிற்பாங்க. சாரதா வீட்டிலேருந்து யாருமே வெளியில் வந்திருக்க மாட்டாங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. கரெக்டாக இவங்க போய் தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க.